இப்போ தமிழிசை போன்றவர்கள்லாம் 12 இடத்துல வந்து அவங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் கூட பிரதமர் வந்து 10 முறை மேல் தமிழகம் வந்து பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய அந்த சூழலில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் தென் தமிழகத்தில் இல்லை என்று சொன்ன பிறகு இப்பொழுது அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 18% தான். அதனால 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் ஆட்சி பொறுப்பு மத்தியில் இருந்த பிறகு கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகள் செலவு செய்யப்பட்ட பிறகும் அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது சரிந்து கொண்டிருக்கிறதே தவிர எந்த வளர்ச்சியும் நாம் பார்க்க முடியாது. இல்லைங்க, நான் அந்த வீடியோக்களை பார்க்கல. அவர் தான் அடிக்கடி ஆடு மேய்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. இந்த வீடியோ மீம்ஸ் போடுறவங்களுக்கு திரும்ப 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 வந்து தினம் அதை பற்றியே பேசி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் யாரையுமே கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக பெரியார் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கட்டும். ஆனால் ஒன்று அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு தெரிந்த இயக்கம், நான் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இயக்கம். அதனால் என்னை இங்கிருந்து யாரும் எதுக்காகவும் வந்து அசைக்க முடியாது. அதை தாண்டி அவங்க கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு என்னுடைய வேலை இல்லை. என்னங்க? ஆடு வெட்ட வேண்டாம், அவரை தூட்டுப்பாங்க. இல்லைங்க, ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க. மனுஷங்களை வெட்டி என்னத்தை பண்ண முடியும்?